திமுகவுடைய வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் 87% நிறைவேற்ற. தூங்குபவரை எழுப்பி விடலாம். திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் கூறி வருவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். எப்படி திருவாரூர் என்றால் ஆழித்தேர் மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் அந்த தேர் ஓடாத இருந்த நிலையில் ஓட்டுவித்தாரோ, அதுபோல் கண்டமாதேவி திருத்தேரையும் மாண்புமிகு திராவிட மாடலுடைய நாயகன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த திருத்தேரையும் பக்தர்களுடைய அர்ப்பணிப்புக்கு விட்டார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சார், கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சொல்லியிருந்தீங்க பாஜக அதிமுக விழுங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நெல்முருகன் சொல்றாரு, அதிமுகவை RSS வழிநடத்துவதில் எந்த தவறும் இல்லைங்கிறாரு. ஒரு திராவிட கட்சி RSS வழிநடத்துவது. அது நீங்கள் இந்த கேள்வியை கேட்க வேண்டிய இடம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட. திமுகவுடைய வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் 87% நிறைவேற்ற. தூங்குபவரை எழுப்பி விடலாம், தூங்குபவரை போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. விவாதத்திற்கு துறையின் சார்பிலே இன்றைக்கு 3 IAS அதிகாரிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நியமித்திருக்கின்றார். அதற்கு விரிவான விளக்கத்தை அவர்கள் அறிவிப்பார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.